Next problem, which term of the AP 3, 15, 27, 39 will be 132 more than its 54th term? Solution. இதிலிருந்து A எழுதிக்கலாம். A equal to 3, D equal to 15 minus 3 equal to 12. இப்போ A 54 equal to A plus 53D. That is equal to 3 plus 53 into 12. 3 plus 53 into 12 is 6, 10, 3, 5. 636 equal to 639. A54 equal to 639 கிடைச்சிருக்கு. நமக்கு will AP கொடுத்து will be 132 more than its 54th term. Which term of the AP? அப்போ AN equal to A54 plus 132. That is equal to A54 639 plus 132 equal to, ஏன்னா நமக்கு n வேணும், அதனால நம்ம an கண்டுபிடிச்சிட்டு n கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1771. அப்போ an equal to 771 வருது. அப்போ an ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால இருந்து நம்ம n கண்டுபிடிக்க போகிறோம். an 771, a வந்து 3, n minus 1 into 12. அப்போ 3 plus 12n minus 12. இங்கே 771. அப்போ 3 minus 12 is minus 9 plus 12n. 771. அப்போ இந்த 9 minus 9 இந்த சைடு வந்ததுன்னா 780 மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ n. அப்போ n equal to 780 by 12. 6 12s are 72, 5 12s are 60. அப்போ n equal to 65. Next problem, two APs have the same common difference. The difference between their 100th term is 100. What is the difference between their 1000th term? First நம்ம இதை கண்டுபிடிப்போம். அப்போ solution. Two APs have the same common difference. அப்போ first AP எழுதிக்கலாம். A1, A1 plus D, A2 plus D, sorry, A1 plus 2D, etc. plus A1 plus 99D. இது first AP. AP for 100. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 100 கொடுத்துருக்காங்க, அந்த இதோட AP. நெக்ஸ்ட் A2, A2 plus D, A2 plus 2D, etc. A2 plus 99D. இது செகண்ட் AP for 100 difference. 100 difference உள்ள APs இந்த ரெண்டும். அப்போ 100, the difference between their 100th term is 100. அப்போ இதுதான் 100th term. அப்போ இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? A1 minus A2 minus 99D. A1ல இந்த செப்பரேட் பண்ணுறான், இது plus 99D minus 99D. எப்படி அப்படின்னா A1 plus 99D minus of A2 plus 99D. அப்போ A1 plus 99D இங்கே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் A2 இங்கே வந்துடுது, இந்த மைனஸ் 99D இங்கே வந்துடுது. ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ A1 minus A2 equal to 100. நெக்ஸ்ட்டு 1000th டேர்முக்கு நம்ம எழுத போகிறோம். அப்போ 1000th டேர்முக்கு என்ன வரும்? சேம் A1, A1 plus D, etc. up to A1 plus 999D வருமா? அதே மாதிரி A2, A2 plus D, etc. plus A2 plus 999D வருமா? அப்போ இதோட டிஃபரன்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ A1 minus A2 minus plus 999D minus 999D தான் நம்மளோட சம். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கேன்சல் ஆகிடுமா? இது ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி எழுதலாமா? ஈக்குவல் டு 100. தான் நம்மளோட ஆன்சர்.
Next, how many 3 digits numbers are divisible by 7? Solution. இப்போ 111 சாரி 102 103 இதெல்லாம் எடுத்து பாருங்க 105 வரும் நமக்கு 105 112 எக்ஸெட்ரா அப் டு த்ரீ டிஜிட் நம்பர்னால 994 அது வரை நமக்குள்ள நம்பர்ஸ்லாம் 7ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இங்கே நமக்கு எண்ணு தான் வேணும் இல்லையா? ஹவு மெனி 3 டிஜிட் நம்பர்ஸ்? அப்போ ஏஎன் ஈக்குவல் டு 994 ஈக்குவல் டு 105 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ 7 தட் இஸ் ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 7n மைனஸ் 7. அப்போது 98 வருமா? 98 ப்ளஸ் 7 இங்கே 994. therefore 7n equal to 994 minus 98. அப்போ 6 7 இது 8 மாறும். அப்போ 9 இல்லையா? அப்போ 7n equal to 896. அப்போ n equal to 896 by 7. That is equal to 1 7s are 7, 2 7s are 14, 8 7s are 56. n equal to 1 to 8, 128. Next, how many multiples of 4 lie between 10 and 250? Solution. இதில் n கேட்டிருக்காங்க. அப்போது இது n வந்து 10ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போ 12, 16 up to 248. அப்போ a equal to 12, d equal to 4, an equal to 248. an equal to இதில் n தான் கேட்டிருக்காங்க. அப்போ a plus n minus 1 into d. 12 plus n minus 1 into 4. an is 248 equal to 12 plus 4n minus 4. அப்போ 8 plus 4n 248. இந்த சைடு வந்ததுன்னா 240 equal to 4n. அப்போ n equal to 60. Next, for what values of n are the nth terms of APs 63, 65, 67 etc. are equal னு கொடுத்துருக்காங்க. Solution. இதில் an equal to a equal to 63 first AP எடுத்துக்கலாம். இது first one, இது second one. அப்போ first AP க்கு d equal to 65 minus 63 equal to 2. அப்போ an equal to a plus n minus 1 into d. அப்போ a is 63 plus n minus 1 into d is 2. அப்போ 63 plus 2n minus 2. That is equal to 61 plus 2n. இந்த an. இது equation 1 எடுத்துக்கலாம். Second AP க்கு a equal to 3, d equal to 10 minus 3 equal to 7. அப்போ an equal to a plus n minus 1 into d. 3 plus n minus 1 into 7. அப்போ 3 plus 7n minus 7 அப்போ 7n minus 4 an equal to. இது equation 2. ரெண்டையும் equate பண்ணலாம். equation 1 and 2. equation 1 equal to equation 2. ஏன்னா for what values of n these both are equal னு கேட்டிருக்காங்க. அப்போ 61 plus 2n equal to 7n minus 4. அப்போ இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். 65 equal to 5n வருமா? அப்போ n equal to 65 by 5. 13. n equal to 13. Then நம்மளோட answer. Determine the AP whose third term is 16 and the seventh term exceeds the fifth term by 12. அப்போ seventh term exceeds the fifth term by 12. அப்போ A7 equal to A5 plus 12.
அப்போ a plus 6d equal to a plus 4d plus 12. a cancel ஆயிடும். அப்போ 2d equal to 12. அப்போ d equal to 6. அப்போ a plus 12 equal to எவ்வளோ? Third term is 16 கொடுத்துருக்காங்க. a whose third term is 16 அப்போ a plus 2d equal to 16. இதே equation 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ substitute இதை நம்ம equation 1ல substitute பண்ணுறோம். Substitute d equal to 6 in equation 1. அப்போ a plus 12 equal to 16. அப்போ a equal to 4. Determine the apன்னு கொடுத்துருக்காங்களா, கேட்டிருக்காங்களா? அப்போ a equal to 4, d equal to 6 அப்போ 4, 10, 14, 4, 10, 16, 22, etc. Then நம்மளோட ஆன்சர். Next, find the 20th term from the last term of the AP. 3, 8, 13, etc. 253 கொடுத்துருக்காங்க. From the last term அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 253, இப்போ 8 minus 3னா 5 வருதா? அப்போ நீங்கள் இந்த சைட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா -5 எடுக்கணும். அப்போ 253 minus 5னா என்ன வரும்? 8. 248 அப்போ 248. Again -3, 245, etc. up to 3. d equal to -5 அப்போ 248 minus 5னா 243 வரும் இல்லையா? ஓகே, இப்படி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ 3 வருது. இப்போ a equal to 253, d equal to -5. அப்போ a 20 கேட்டிருக்காங்க. a plus 19d that is equal to 253 plus 19 into -5 that is equal to 253 minus 95 that is equal to 253 95 8 4 158. அப்போ a20 equal to 158. Next 18th problem. Sum of the 4th and 8th term of an AP is 24 and the sum of the 6th and 10th term is 44. Find the 3 terms of the AP. அப்போ a4 plus a8 equal to 24. 1. a6 plus a10 equal to 44. The equation 2. Simplify பண்ணிக்கலாம். a plus 3d plus a plus 7d equal to 24. அப்போ 2a plus 10d equal to 24. a plus 5d equal to 12. இது equation 1 வச்சுக்கலாம். Next a plus 5d plus a plus 9d equal to 44. அப்போ 2a plus 14d equal to 44. அப்போ a plus 7d equal to 22. இது equation 3. இப்போ இந்த equation 3 இருக்குல்லையே, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன, இது கேன்சல் ஆகிடும். -2d equal to -10. அப்போ d equal to 5. அப்போ substitute d equal to 5 in equation 1. அப்போ என்ன வரும்? a plus 25 equal to 12. அப்போ a equal to 12 minus 25 equal to -13. a equal to -13.
ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபின்னு கேட்டிருக்காங்க. அப்போ -13 கமா a plus d அப்போ 8 -8 கமா -3 -2 ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. -3 plus 5 plus 2 etc. Next, 19th sum. Subbarao started work in 1995 at an annual salary of rupees 5,000 and received an increment of rupees 200 each year. In which year did his income reach rupees 7,000? Solution. 5,000 அப்போ increment is annual increment 200. அப்போ 5,200, 5,400 etc. அப்போ நம்மளோட இது 7,000 எப்போ வரும்? அப்போ an equal to a plus n minus 1 into d. அப்போ a equal to 5,000 n minus 1 into d 200. அப்போ an 7,000 equal to 5,000 plus 200n minus 200 7,000. இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4,800 plus 200n. அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 4,800 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 2,200 equal to 200n. அப்போ n equal to 2,200 divided by 200 11. அப்போ n equal to 11. Next, Ramkali saved rupees 5 in the first week of a year and her weekly savings by rupees 1.75. If in the nth week her weekly savings become rupees 20.75, find n. Solution. அப்போ 5 comma 6.75 comma 75175 0 8.5 etc. up to 20.75. அப்போ a equal to 5, d equal to 1.75, an equal to 20.75. அப்போ an equal to a plus n minus 1 into d. அப்போ 20.75 equal to 5 plus n minus 1 into 1.75. அப்போ 5 plus 1.75 n minus 1.75. அப்போ இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10, இது 9, இது 4. அப்போ 5, 2, 3.25. 3.25 plus 1.75 n. இங்கே 20.75. அப்போ 1.75 n equal to 20.75 minus 3.25. அப்போ 0, 5, 7, 1. அப்போ 17.5 equal to 1.75 n. Therefore, n equal to 17.5 by 1.75. 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேலையும் கீழையும். அப்போ 1750 175. இது 1, இது 10. அப்போ n equal to 10. Please share and subscribe my channel. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.